ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே லன்ச் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? வெள்ளைக்கடலையில் சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் முந்தின நாள் நைட்டே நம்ம வெள்ளைக்கடலை ஒரு அழகு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அண்ட் உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான பொருள் பார்க்கலாம். நான் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள்ன்றதுனால 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா புளி நம்ம புளி தண்ணி விடணும். அதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு சீக்கிரமாக புளி தண்ணி வேணுன்னா ஹாட் வாட்டர் விட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா நார்மல் வாட்டர் விட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை அண்டு சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10, பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 அண்டு ஒரு அரை மூடி தேங்காய் துருவினது, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இந்த ரெண்டுத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு குறை அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு வாணலியில் நம்ம எண்ணெய் விட்டு அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 ஆட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க, கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா தண்ணி அதிகமாக விட்டுக்கோங்க. நான் 4லேருந்து 5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச கடலையே இதில் சேர்த்துட்டு அது கூடவே புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் அண்ட் கசகசாவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து போட்டுக்கலாம். அதுக்கு வடகம் அண்டு கருவேப்பிலையை தாளித்து இதில் போட்டுக்கோங்க. அண்ட் ஒரு நல்ல ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.